150 rupees பக்கெட் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க கொடுக்குறாங்க வெளுத்துக்கட்டு பிரியாணி. இங்கே பாருங்க என்ன தண்டியில் இருக்குன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வெளுத்துக்கட்டு காம்போ. பக்கெட் பிரியாணி பார்த்தீங்கன்னா 150 ரூபாயில் இந்த மினி பக்கெட்டு. ஒரு இன்ஜினியராக இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரியாணி கடை ஆரம்பிச்சிருக்காரு. அதுவே வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு செம்ம பட்ஜெட்டாக ஒரு சரியான பிரியாணி கடை பார்க்க போகிறோம். ஆக்சுவலி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஏரியா அந்த ஜங்ஷன். ஆக்சுவலி கரெக்டாக வந்து மாயா நர்சிங் ஹோம்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வைரம் கூரை கடைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது ஏன் நான் கவர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான பிரியாணி கொடுத்துட்ருக்காங்க. 150 rupees பக்கெட் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க கொடுக்குறாங்க. ஸோ நம்ம மேக்கிங் ஷாட்ஸும் பார்த்தோம். அதிலே வந்து டெம்ட் ஆயிடுச்சு. அவ்வளோ சூப்பர் அந்த ஸ்மெல்லு இன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பட்ஜெட் சீரீஸ்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக கவர் பண்ணுவோம். அதுதான் என்னோடய எய்மே. ஸோ இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து நிறைய இந்த மாதிரி பட்ஜெட் சீரிஸ் வரும். அதுக்கு முன்னாடி இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். அண்டு கொஞ்சம் நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்தனால அவங்களோட மேக்கிங் ஷாட்ஸ் என்னால் பார்க்க முடிச்சு. ஸோ செம்ம பெரிய டபராவில் வந்து சிக்கன் பிரியாணி அடிக்க வச்சுருக்காங்க. மட்டனும் இருக்குது, பீஃபும் இருக்குது. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து இங்கே கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து நான் அப்படியே ஒரு ஷார்ட் மாதிரி போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான ஒரு பிரியாணி வந்து இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வைரம் பிரகாஷ். என் கடை பேர் பார்த்தீங்கன்னா வைரம் பிரியாணி அண்ட் கேட்ரிங் சர்வீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா பர்த்டே அப்புறம் வந்து மேரேஜ் இந்த மாதிரி நிறைய கேட்ரிங் சர்வீஸ் நிறைய ஆர்டர்ஸ்லாம் பண்ணித்தரோம். சின்ன ஆர்டர்ஸ் அதேமாதிரி 10 பேர் 15 பேர். ஸோ 10 பேர்லேருந்து நாங்கள் 10,000 பேருக்கு கேட்ரிங் ஆர்டர்ஸ்லாம் நிறைய நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதனால் தனியாக பிரியாணி கடை நாங்கள் இருக்குது. ஸோ நிறைய பேர் என்னென்னா இப்போ தனியாக வந்து கேட்ரிங் சர்வீஸ் வச்சுருப்பாங்க, ஓகேவா? பட் வந்து வர மக்களுக்கு அவங்க எப்படி செய்வாங்க என்னென்னு பற்றி தெரியாது. ஸோ நாங்கள் பிரியாணி கடை ப்ளஸ் கேட்ரிங் சர்வீஸ் ப்ளஸ் பாயிண்ட் வந்தவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நிறைய பேர் ஆர்டர் கொடுக்க வந்து டேஸ்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது ஆர்டர் கொடுக்க நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் பிரியாணிலாம் டேஸ்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்களே டிசைட் பண்ணுங்கள் ஒரு ஆர்டர் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு நான் மெயினாக சொல்லிடுறேன், அதேமாதிரி ஒரு தடவை வந்து எங்கள் கடையில் பிரியாணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பான முறையில் எங்களுடைய ரெகுலர் கஸ்டமர் வரீங்க. அதேமாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்தால் நாங்கள் வந்து டெலிவரிலாம் பண்ணுறோம். டெலிவரி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்தாங்கன்னா அந்த ஓலா அப்புறம் வந்து லிங்க் ரேபிட் அந்த பைக் டாக்ஸியில் புக் பண்ணி அனுப்பிடுவோம். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சார்ஜஸ் கம்மி தான். இங்கேருந்து எக்மோர் போரூருக்குலாம் பேருக்கு 100 ரூபா 120 ரூபா முடிஞ்சிருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ்னு நீங்கள் எது ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள், நான் இங்கேருந்து டெலிவரி இது கூட அனுப்பிச்சி விட்ருவோம். அதெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்காது. கண்டிப்பான முறையில் நிறைய பிரியாணி கடை நிறைய வெரைட்டிஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ எனக்காக வந்து இது டோட்டலி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மெத்தட்ஸ் எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு பிரியாணினா இந்த ஃபார்மெட்டு தான் போகணுமா அப்படின்னு நான் யோசிக்காமல் பிரியாணியில் வேறு என்னெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்டிங்ஸ் நிறையா இன்னும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் உழைப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மெத்தட்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆய்வு கூட மாதிரி நான் வந்து இதில் வந்து மெயின்டைன் பண்ணி இவ்வளோ விஷயம் பண்ணி இந்த ஒரு பிரியாணி நான் உருவாக்கியிருக்கேன். எனக்காக ஒன் டைம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ என்னன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நான் வந்து இதில் எந்த ஒரு கெமிக்கல் அஜினோமோட்டோஸ் எந்த ஒரு விஷயமே நான் சேர்க்குறதில்ல. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தமான எந்த ஒரு பிரச்சனை எதுவும் வராது. பக்காவாக இருக்கும். உங்களுக்கு அந்த சாப்பிட்ட ஃபீலே இருக்காது. உங்களுக்கு வந்து எல்லாமே வீட்டில் சாப்பிட்ட மாதிரி ஒரு பக்காவான ஃபீலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைய கஸ்டமர்ஸோட டவுட்ஸ் உங்களுக்கு 2 டவுட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கடையில் பீஃப் எல்லாம் போடுறாங்க, மட்டன் பிரியாணி அதேமாதிரி 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுப்பாங்க. ஸோ பீஃப் தூக்கி மட்டனில் மிக்ஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து வாண்டடாக நிறைய ஃபோன் கால்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் கேட்குறாங்க. அதெல்லாம் வாண்டடாக நான் இந்த ஆடியோ பதிவு பண்ணுறேன். நாங்கள் வந்து எக்காரணம் கொண்டு பீஃபை வந்து மிக்ஸ் பண்ண மாட்டோம். எல்லாமே தனித்தனி செப்பரேட் பாத்திரம் அதுக்குன்னு பாத்திரம் வச்சுக்கோ அதில் தான் நாங்கள் செய்கிறோம். பீஃபை நாங்கள் மிக்ஸ் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் இன்கேஸ் நம்பலையா நீங்கள் எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனில் வந்து நின்றுக்கோங்க. வந்து இவங்க என்ன பண்ணுறான்னு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன். எப்போ வேணாலும் எனி டைம் வந்து நீங்கள் நின்றுங்க. எதிர்ச்சியாக கூட வாங்க, சரியா? நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வந்தால் நாங்கள் அலாட் ஆகணும். இப்போ நீங்கள் எதிர்ச்சியாக வந்து கூட கிச்சனை நோட் பண்ணுங்க செய்யுங்க. ஸோ அந்த அளவுக்கு நான் இவ்வளோ தூரம் நான் வந்து உங்களுக்கு உறுதி தரும்போது நீங்களே இதில் புரிஞ்சுப்பீங்க, சரியா? நோ ப்ராப்ளம். வந்து என்ன செக் பண்ணிக்கலாம். நாங்கள் பீஃப் எக்காரணம் கொண்டு மிக்ஸ் பண்ண மாட்டோம். மட்டன் பிரியாணி 100 ரூபா கொடுக்க காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மட்டன் பிரியாணி 150 ரூபா தான் நான் போட்டேன். அது என்ன தெரியுமா ஒரு ட்ராபேக் ஆயிடுச்சு. நான் வந்து நிறைய பேர் சேல்ஸ் ஆகல அந்த அளவுக்கு. நிறைய 150 ரூபா கொடுத்து வாங்க யோசிச்சாங்க. ஸோ அதனால தான் 100 ரூபா போட்டு கொஞ்சம் பீசஸ் கம்மி பண்ணிட்டேன். மட்டன் பிரியாணி என்ன பண்ண ஒன்று சின்ன பீஸாக இருந்தால் 2 பீஸ் வைப்பேன், பெரிய பீஸாக இருந்தால் ஒரே பீஸ் வைப்பேன். 100 ரூபாய்க்கு ஓகேவா? அது நிறைய பேர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. ஸோ சிலர் வந்து நினைப்பாங்க 150 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன், அது ஸ்பெஷல் பிரியாணி மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு விட்றோம். ஸோ அவங்களும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும், இவங்களும் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எல்லா டைப் கஸ்டமர் நான் கவர் பண்ணணும் தான் என்னுடைய டார்கெட், ஓகேவா? சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்லி லோ பீப்புள் கஸ்டமர் கவர் பண்ணுவாங்க, சில டைமில் பார்த்தா ஒன்லி ஹை பீப்புள், சில இடத்துல ஒன்லி மீடியம் பீப்புள், இப்படி தான் கஸ்டமர் கவர் பண்ணுவாங்க. தவிர நான் வந்து யோசிச்சது என்னன்னா நம்ம கடையில் வந்து லோ பீப்புள்லேருந்து ஹை பீப்புள் வரைக்கும் நம்ம கடையை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், வந்து சாப்பிட்டாகணும். அதுக்கு என்ன பண்ணணும் யோசிச்சு தான் நான் வந்து 40 ரூபாய் குஸ்காருந்து 1200 பக்கெட் பிரியாணி வரைக்கும் நான் எல்லாமே இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இது பண்ணியிருக்கேன், செஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்கிறது, அண்ணா சொன்ன மாதிரி முதல்ல சொல்லிட்டார் அவர் இந்த மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அதுன்னு சொல்லிட்டு. நான் அது படித்தது வந்து ஒரு ஹாப்பி தான் சொல்கிறது. நிறைய யோசிக்க நல்லா யூஸ் ஆகுது, வேறு ரொம்ப சந்தோஷம் தான். ஓகே, நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன, ஆனால் அதேமாதிரி நிறைய வந்துச்சு எனக்கு ஸ்டார்டிங்கில் இன்ஜினியரிங் பண்ணிக்கும்போது இந்த ஃபீல்டுக்குலாம் என்ட்ரி ஆகும்போது ஆக்சுவலி நான் ஜீரோ அந்த ஃபீல்டில் என்ட்ரி ஆகும். இந்த ஃபீல்டை பற்றி எதுவுமே தெரியாது, என்ன பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி
மாதிரி என்ட்ரி ஆகி ரொம்ப ஆனால் கஷ்டப்பட்டு கதறி இருக்க அந்த ஃபீல்டே வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடலாமான்னு வச்சுருக்கேன். இப்போவும் கூட பார்த்தீங்கன்னா இப்போ டெவலப்பில் இருக்கேன். ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஆகுது, அது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ இன்னி கொஞ்சம் நல்லா ஸ்டடி ஆகணும், இன்னி கொஞ்சம் ஒரு டைம்ஸ் பிடிக்கும், 1 இயர்ஸ் பிடிக்கும். ஆனால் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டேன். பட் ஏன்னா பேக் வாங்கலை, இதனால் முடியும்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிற எல்லா விஷயமே நான் நெக்ஸ்ட் தான் யோசிப்பேன். பேக்குன்ற ஒரு விஷயத்தை யோசிக்க மாட்டேன். லைஃப்பில் ஒவ்வொரு விஷயமே வந்து ஃபார்வர்டு, ஒரு இது நடந்துருச்சா சரி இதுக்கு அடுத்தது என்ன, நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய ஃபீட்பேக் நிறைய ட்ராபேக்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க. ஸோ அது எல்லாமே ஓவர் கம் பண்ணி அந்த அளவுக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி கஸ்டமருக்கு. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் பிரியாணி இருக்குது. நம்ம நார்மலாக வந்து 65 கேசரி இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி 70 ரூபாய்க்கு இருக்குது, 90 ரூபாய்க்கு இருக்குது, 70 ரூபாய்க்கு குவார்ட்டர், 90 ரூபாய்க்கு ஆஃப் பிளேட்டு. அதுமாதிரி பீ பிரியாணி சேம் ரேட்டு தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீ பிரியாணியும் சிக்கன் பிரியாணி இந்த சேம் ப்ரைஸஸ் தான். அதேமாதிரி காம்போலாம் சேம் காம்போ தான். 100 ரூபாய்க்குனா நாங்கள் போனோம் 1/2 பிளேட் பிரியாணி, அப்புறம் வந்து முட்டை, தயிர் பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி, சிக்கன் 65, கேசரி இதெல்லாமே கொடுப்போம். செட்டாக 100 ரூபா தான் அது உங்களுக்கு. அப்புறம் 150 ரூபானா ஸ்பெஷல் பிரியாணி 1 கிலோ பிரியாணி, அது 2 பேர் சாப்பிடலாம். வெளுத்துக்கட்டு பேக் 220 ரூபா, அது 3 பேர் சாப்பிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா 3 முட்டை 65 பீசஸ். அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடும். ஃபேமிலி பேக்னா 4 பேர் ஓகேவா, அதுக்கேற்ற மாதிரி 65 ஸ்வீட் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி பிரியாணி குவான்டிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. பக்கெட் பிரியாணி பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் மினி பக்கெட். பக்கெட் பிரியாணி மெயினாக வந்து 150 ரூபா கொண்டு வர காரணம் இப்போ வந்து 700 ரூபாய் 800 ரூபா நிறைய பேர் வாங்க முடியாது. ஸோ 150 ரூபா வந்து சிலருக்கு வந்து 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு பக்கெட் பிரியாணி வாங்க ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த பேக்ஸ் எல்லாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். ஸோ வருவாங்க 2 பேருக்கு 2 பேர் 3 பேர்லாம் ஆசை சாப்பிட்றவங்களுக்கு ஒரு மினி ஃபேமிலி மாதிரி இருப்பாங்களா, சின்ன ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை, அவங்களுக்கோசரம் உருவாக்குனதான் அந்த பக்கெட்ஸ். இப்படி நிறைய விஷயங்கள் யோசிச்சு பக்கெட் பிரியாணி அதே மாதிரி 150 ரூபாயிலேருந்து 300 ரூபாய் 400 ரூபாய் 500 ரூபான்னு சொல்லிட்டு இப்படி நிறைய வெரைட்டிஸ் பக்கெட் பிரியாணியில் நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. அண்ணன் பேசுகிறத பார்த்துருப்பீங்க, செம்ம ஒரு எந்தூசியாஸ்டிக்காக பேசியிருக்காரு. அண்டு எனக்கு தெரிஞ்சு வந்து இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஆரம்பித்தா இந்த மாதிரி தான் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அந்த காலில் வெந்நீர் ஊற்றுன மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க தெரியுங்களா, ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு நான் மறுபடியும் அந்த கடையில் போயிட்டு உள்ளே வரும்போதெல்லாம் அந்த என்ன சொல்கிறது பிரியாணியோட ஸ்மெல்லாம் இங்கே இன்ஃபியூஸ் ஆகினே இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. ஸோ அண்ணன் வந்து 3 பிரியாணி கொடுக்குறாரு, அதோட ப்ரைஸ் எல்லாமே சொல்லியிருப்பாரு. ப்ளஸ் இன்னொன்று அண்ணன் உங்ககிட்ட காமிக்கணுன்றாரு, அது அவரே சொல்லுவார் என்னென்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபார்ம் எதுக்கு கிரியேட் பண்ணனா, ஸோ எல்லா கஸ்டமர் எங்கெங்கே வராங்க செய்கிறாங்க வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ எல்லா கஸ்டமர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறாங்களா எனக்கு தெரிஞ்சாகணும். அது ஒரே ஒரு ரீசன் கோசரம் தான். சரியா, இப்போ நம்ம 100 கஸ்டமர் கொடுத்து 99 பேர் நம்ம பாசிட்டிவ், ஒரே ஒரு ரிசல்ட் நெகட்டிவ்னாலும் அது என்ன நெகட்டிவ், ஏன் அவன் நெகட்டிவ் ஆனான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் அது ஆகும்னு சொல்லிட்டு தான் யோசிச்சு என்ன பண்ணலாம் எல்லா கஸ்டமர். ஸோ ஒரு சில கஸ்டமர் என்ன நம்பர் இருக்கும், ரெகுலராக வருவாங்க, அவரை நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன், எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. பட் ஒரு சில கஸ்டமர் நிறைய கஸ்டமர் வந்து இந்த மாதிரி எதுவுமே நல்லா இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது அப்போ நான் நல்லா யோசிக்கும் போது இந்த ஒரு ஃபார்ம் நல்லா கிரியேட் பண்ண முடிஞ்சு. இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி பண்ணுறது, கேட்டரிங் சர்வீஸ், மெயினாக அந்த காலம் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஹோம் டெலிவரி, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இதில் பார்த்தீங்கன்னா டேஸ்டி, குவான்டிட்டி, பார்சல் பேக்கிங், சாட்டிஸ்ஃபேக்ஷனு, குவாலிட்டி எல்லாமே இருக்குது. நீங்கள் எத்தனை மார்க் கொடுக்குறீங்க என்னுடைய பிரியாணி கடைக்கு, நீங்கள் ஏதாவது எழுதுன்னு ஆசைப்பட்டால் எழுதிடலாம், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இதை ஜஸ்ட் இது ஒரு இந்த பார்க்கோட ஸ்கேன் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு விட்ருங்க. அப்படிலாம் என்னுடைய நம்பர் இருக்குது, நான் வாட்ஸ்அப் பண்ணி விட்ருங்க. கீழே நீங்கள் என்ன ப்ளீஸ் ஷேர் ஒரு சஜஷன் கம்ப்ளைண்ட்ஸ், நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது வைரம் பிரியாணிக்கு ஏதாவது ஐடியா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க எல்லாமே இந்த 2 லைன் ஃபுல் பண்ணி கொடுத்துருங்க. பிரியாணி பார்த்தீங்கன்னா மதியம் மாலை இரவு சூடான பிரியாணி உங்களுக்காக ரெடி போட காலியாகிட்டு இருக்கு. வந்தாலும் பக்காவான பிரியாணி உங்களுக்கு ரெடியாக காத்துட்ருக்கு, நோ ப்ராப்ளம். ஓகேவா, அதே மாதிரி ஷாப் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 11:30 AM டு நைட் 11:30 PM. ஓகேவா, நீங்கள் எந்த டைம் இருந்தாலும் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா வைரம் பிரியாணியில் என்னென்ன பேக்ஸ் போடுறாங்க, என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருக்கேன். பக்கெட் பிரியாணி மட்டும் இல்லை சொல்கிறது இந்த மாதிரி நம்பர்ஸில் நான் செஞ்சுருக்கேன். ஸோ பக்கெட் பிரியாணி கவலை பண்ணா 100 ரூபாய் கணக்கு பண்ணி ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி ப்ரைஸ் போட்டுருப்பேன். எக்ஸ்ட்ராவே இருக்கும், நல்லா திருப்தியாக ஸ்டார்ட் பண்ணலாம். இது என்னுடைய காரோட விசிட்டிங்ஸ் கார்டு பார்த்துக்கோங்க, இதில் டீட்டெயில்ஸாக எல்லாமே இருக்குது. ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச். வைரம் பிரியாணி உங்களை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. அட்வான்ஸ் வெல்கம் ஃபார் மாதிரி எவ்ரி கஸ்டமர்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ கைஸ், என்னடா அவன் வெளியில் உட்காந்து பேசிட்டு தானே உள்ளாரும், அப்புறம் இங்கே வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கானேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா வந்து அவ்வளோ ஜாம் பேக்டான ஒரு க்ரௌடு. ஸோ கொஞ்சம் வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து சரி வந்து நிம்மதியாக சாப்பிட்லான்னு தான் வந்தேன். அண்ட் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு நான் சொல்லிடுறேன். அவங்க வந்து சொன்னாங்க பார்த்தீங்கன்னா வெளுத்துக்கட்டு பிரியாணி அது ஒன்று, ப்ளஸ் வந்து பீஃப் பிரியாணி வாங்கியிருக்கோம். சண்டேஸ் மட்டும் தான் வந்து மட்டன் போடுறாங்களாம். ஸோ நான் அதை கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண மட்டன் பிரியாணி சாப்பிட்லான்னு, பட் ஸ்டில் என்னால் சாப்பிட முடியல. பட் ஸ்டில் அந்த ஒரு 150 rupees பக்கெட் பிரியாணி இருந்துச்சுல, அது பார்த்துருப்பீங்க நீங்கள், சூப்பராக இருந்துச்சு. நான் உங்கள் பக்கெட் பிரியாணி ஷார்ட்ஸ் எல்லாமே போட்டிருப்பேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு மேலால் வச்சு மூடிடுவாங்க. பட் இவங்க நல்லா கம்ப்ரஸ் பண்ணி அப்படி அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு குவான்டிட்டி கிடைக்குது. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு இலையை போட்டுடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன நான் பண்ண போகிறேன்னா வெளுத்துக்கட்டு பிரியாணி. இங்கே பாருங்கள் என்ன தண்டியில் இருக்குன்னு. ஆக்சுவலி வந்து எனக்கு தெரிஞ்சு இது வெயிட் வச்சு தான் கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து 1.500 அந்த லெவலில் இருந்துச்சு நான் பார்க்கும்போது. ஸோ அதை வந்து கொட்டிடலாம்.
கொட்டும் போதே பார்த்துருப்பீங்க எவ்வளோ குவான்டிட்டின்னு. ஆக்சுவலி இது வந்து 220 ருபீஸ்க்கு தான். என்னம்மா ஒரு குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. 3 முட்டை கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய லெக்கு, அப்புறம் ஒரு 3 தாராளமான பீசஸ், நல்லா பெரிய பீஸாகவே போட்டிருக்காங்க. ஸோ ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், நான் காமிக்கிற க்ளோஸில் சூப்பராக இருக்குல்ல ரைஸு. சரி, இது வந்து சிக்கன் வெளுத்துக்கட்டு காம்போ. இது கூட என்னெல்லாம் வருதுன்னு நான் காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், கேமராமேன் ஏற்கனவே ஒரு 65 ஆடியோ போட்டாங்க. ஸோ அதையும் வந்து இப்படி கொட்டிடலாம். வாவ். இப்போ பீஃபையும் கொட்டிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு. 65 எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கோம். திஸ் இஸ் த பீஃப் பிரியாணி. செமையாக இருக்குல்ல? இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வெளுத்துக்கட்டு காம்போ இந்த பார்ட்டிஷனோட. இது வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி வந்து சும்மா ஒரு ஆஃப் வாங்கினேன். ப்ளஸ் அவங்களோட அந்த தவா பீஃப், அதாவது அந்த மேக்கிங் ஷாட்ஸ் பார்த்துருப்பீங்க, சான்ஸே இல்லை. ஸோ வெளுத்துக்கட்டு காம்போல பீஃபும் இருக்குது, இதே குவான்டிட்டி வரும். அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா 1.600 கிராம்ஸ் அந்த ரேஞ்சில் வரும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஆளுக்கு 2 கை நல்லா சாப்பிட்றவங்க 2 பேர் சாப்பிட்லாம், ஓகேவா சாப்பிட்றவங்க 3 பேர் சாப்பிட்லாம். அண்ட் 3 முட்டை வந்துட்டு பீஃபுக்கும் முட்டை கொடுத்துட்றாங்க, எல்லாத்துக்கும் முட்டை கொடுத்துட்றாங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்னால் அப்படியே வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் அழகாக ஒரு க்ளோஸ்அப் ஷாட்ஸ் எடுத்துகிட்டு இறங்கிடலாம். அதில் என்னெல்லாம் வருதுன்னு நான் சொல்லிடுறேன். இங்கே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நம்மளோட வெளுத்துக்கட்டு காம்போ. 3 பெரிய பீஸ் சிக்கன், இங்கே ஒரு லெக்கு போட்டிருக்காங்க, ப்ளஸ் வந்து கத்திரிக்காய் 65, இது கேசரி கொடுத்துட்றாங்க, ப்ளஸ் தயிர் பச்சடியும் கொடுத்துட்றாங்க. 3 முட்டை மெயினாக கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து வெளுத்துக்கட்டு காம்போ 220 ருபீஸு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப் பீஃப் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா 90 ருபீஸு. அது கூடயும் இதெல்லாம் வந்துடுது, தயிர் பச்சடி வருது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா தவா பீஃபு, இது ஒரு 30 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன், அழகாக போட்டு கொடுத்துட்டாங்க. அண்ட் பீஃப் பிரியாணிக்கும் வந்து தயிர் பச்சடி, கத்திரிக்காய், ஸ்வீட் வந்துடுது. ஸோ நீங்கள் வந்து என்ன வாங்கினாலும் உங்களுக்கு அது கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எதில் இருந்து ஆரம்பிக்கலாம்? பீஃப். ஸோ கேமராமேனுக்கு ரொம்ப பீஃப் பிடிக்கும் போல். ஸோ ஃபர்ஸ்ட்டு இவங்களோட தவா பீஃப்லேருந்து ஆரம்பிப்போம். ஆஹா, அப்படியே அந்த இஞ்சி பூண்டு அதெல்லாம் போட்டு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, ப்ளஸ் ஷெட் ஆகி சூப்பராக இருக்குது. ஸோ சாப்பிட்லாமா? பீஃப். ஸோ தவா பீஃப் நல்லா வந்து இஞ்சி பூண்டுலாம் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பீஃபோட ஒரு பச்சை வாசனை வந்து இல்லவே இல்லை, சூப்பராக குக் ஆகிருக்கு. ஸோ 30 ருபீஸ்க்கு கண்டிப்பாக அது ஒர்த்து. நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா பீஃப் பிரியாணி போயிடலாம். எனக்கு அழகாக ஒரு முட்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் எவ்வளோ பீசஸ்ப்பா, ஐயோ நிறைய பீசஸ் போட்டிருக்காங்க. 90 ருபீஸ்க்கு சரியான ஒர்த்து. ஸோ பீஃப் பிரியாணி பீசஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? இங்கே பாருங்க, அப்படியே பஞ்சு மாதிரி பிரியுது. ஓகே, ஸோ நம்ம சுக்குபாயிலாம் சாப்பிட்டு இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு கடையில் சாப்பிட போகிறேன் பீஃபு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் டெண்டர் லைன் பீஃப் மாதிரி இருக்குது. ஸோ பீஃப் சாப்பிட்றலாம். இதுலேயும் அந்த ஒரு பீஃபோட கவுச்சி ஸ்மெல்லி சுத்தமாக இல்லை, நல்ல அந்த மசாலா தான் எல்லாமே ஹிட் ஆகுது. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா பீஃபை வந்து சாப்பிட்றலாம், பீஃப் பிரியாணியை. ரைஸும் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது, அப்படியே இது இருக்கு. ஸோ சாப்பிட்றலாம். ஸோ லெட்ஸ் ஹேவ் திஸ் பீஃப் பிரியாணி. இஞ்சி பூண்டு வாசம், நல்ல மசாலா, ஹெவியாக ஒரு பீஃப் பிரியாணி. நல்ல ஒரு 90 ருபீஸ்க்கு கண்டிப்பாக ஒர்த்து. அண்ட் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா தோண்ட பீஸ் வந்துனே இருக்குது, முட்டையும் வைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு அஃபோர்டபுளான ஒரு பீஃப் பிரியாணி சாப்பிட்றேன். அண்ட் அந்த பீஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டாகவே பிரியுது. அண்ட் அந்த பிங்கிஷும் வந்துடுச்சு. சூப்பர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி பாருங்கள். வாவ், ரொம்ப அந்த மசாலாலாம் கொஞ்சம் மைல்டாக இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மசாலா எவ்வளோ சூப்பராக மைல்டாக இருக்குன்னு. ஸோ சாப்பிட்றலாம். ஒரு 220 ருபீஸ் பிரியாணிக்கு சரியான ஒர்த்து. அண்ட் குவான்டிட்டியும் செம ஒர்த்து. ஸோ நான் ஏன் இந்த ஒர்த்து சொல்கிறேன்னா வந்து அந்த ஃப்ளேவர் இருக்குது, பிரியாணின்ற ஃப்ளேவர் நீங்கள் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம், பட் ஸ்டில் இட்ஸ் அ குட் பிரியாணி. ஸோ இது கூட வந்து பீசஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி சிக்கன் 65 அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள். ஸோ ஒரு போன்லெஸ் பீஸ் ஆஃப் சிக்கன் 65. ஆஹா,
அருமையாக இருக்கிறது. ஸோ இதில் கலர் போடாத மாதிரி தான் இருக்குது, நம்ம சாப்பிட்றலாம். பர்ஃபெக்டாக அந்த ஒரு மசாலா போட்டிருக்காங்க, அந்த ஒரு ஆர்டிஃபிஷியலாக எதுவும் போடாத மாதிரி தெரியுது. ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த லேயரே வந்து இஞ்சி பூண்டு வந்து தூக்கலாக ஒன்று தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்களோட படா சைஸ் சிக்கனை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, அப்படியே சூப்பராக இருக்குது. ஆஹா ஆஹா, அப்படியே தோல் வேறு போட்டிருக்காங்க இங்கே. ஸோ நல்ல விஷயம். ஸோ சாப்பிட்றலாம். அந்த தோல் ஒரு மாதிரி கேரமலைஸ் ஆகி ஒன்று இருக்கும், அந்த பீஸ் தான் அது. சூப்பராக இருக்குது. அது எவ்வளோ வெந்திருக்குன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். சூப்பராக இருக்குல்ல. ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இவங்களோட கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி ஸ்மெல்லே எனக்கு ரொம்ப தூக்குச்சு அங்கே இருக்கும்போது. ஸோ அதை இங்கே ஓரமாக வச்சு அப்படியே ரைஸ் எடுத்து நல்லா புளிப்பு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது நல்லாவே தெரியுது. அந்த எள்ளுலாம் போட்டு பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு தயிர் பச்சடி அப்படியே போட்டு அது சாப்பிட்றலாம். தயிர் பச்சடிலையும் வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் எதுவும் கலக்கல, லைக் அந்த என்ன சொல்கிறது குக்கும்பர் அதெல்லாம் கலக்கல, சூப்பராக இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் குழம்புல போட்டுற வேண்டியது தான். ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ குழம்புல போட்டுடலாம். பிரியாணி, சிக்கன் 65, கத்திரிக்காய், தயிர் பச்சடி, தவா பீஃப், எக்கு. அது என்ன பண்ணோன்னா ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரியும், அதை அப்படியே ஸ்கூப் பண்ணி இங்கே இருக்கிற அந்த முட்டைக்கரு அந்த மஞ்சக்கருவோடு எடுத்து அப்படியே ஒன்று போட்டு சரியான குழப்பெல்லாம் இருக்குது. நீயே ஆஹா, கையிலே அடங்க மாட்டேதே. ஓகே. ஸோ செம்ம பெரிய குழப்பது சாப்பிட போகிறோம். ஸோ கைஸ் செம்ம பெரிய குழப்பெல்லாம் போட்டாச்சு. வந்து ஒரு செம்ம அஃபோர்டபுளான பிரியாணி. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸில் வந்து அந்த பிரியாணி ரேட்ஸ்லாம் மாறி போகுது. ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தாவே ஒரு பிரியாணி சக்ஸஸ். ஓகேவா? பீஃப் பிரியாணி நல்லா ஹெவி மசாலா போட்டு ஒரு தூக்கலாக இருந்துச்சு. மைல்டு மசாலா போட்டு சிக்கன் பிரியாணி நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு என்ன சொல்கிறது, நிறைய பேர் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கேன்னா வந்து நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அஃபோர்டபுளுக்கு ஏற்ற அந்த குவாலிட்டி கொடுக்குறாங்க. சூப்பர். ஸோ நம்ம அந்த இதையும் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம கேசரியும் லைட்டாக சாப்பிட்றலாம். கேசரி ஒரு நார்மல் கேசரி நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரைஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஒர்த்து. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் சரியான கூட்டம், அதனால தான் நான் வீட்டில் வந்து இங்கே எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் இதெல்லாம் வந்து அங்கே உட்காந்து சாப்பிட முடியாது. ஸோ அது இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸு லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துட்றேன். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் ஒரு இன்ஜினியராக இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரியாணி கடை ஆரம்பிச்சிருக்காரு, அதுவே வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ லெக் பீஸோட வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ see you guys in next video. அந்த லைக் கிவ்அவே வேறு போயிட்டுருக்கு, மறந்துடாதீங்க. அந்த லைக் ஷேர் பட்டன் எல்லாம் பண்ணிக்கோங்க. இப்போ லெக் பீஸ் வேறு கூப்பிட்டுனே இருக்குது. ஸோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். Bye.